தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி, கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்படவே மாட்டார்கள். வேதமும் அப்படியாகத்தான் சொல்கிறது. ஒரு நிகழ்வை சொல்லி இந்த தேவ வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இது நான் ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு உண்மை நிகழ்வு. ஒரு பெரிய கம்பெனியில் 300 பேர் வேலை செய்கிறாங்க. முதலாளி கடவுளுக்கு பயந்தவர், கடவுளுக்கு மிகவும் பிரியமானவர். அவரிடம் வேலை செய்யும் 300 ஆட்களிலே ஒரு துப்புரவு தொழிலாளி, அதாவது பெருக்கி துடைக்கிற ஒரு பெண்மணி. இப்படியே அந்த ஃபேக்ட்ரியில் நல்லா போயிட்டு இருந்தது. எல்லோரும் காலை ஜெபம் பண்ணுவாங்க, வேலையை ஆரம்பிப்பாங்க, ஜெபம் பண்ணி வேலையை முடிப்பாங்க, வீட்டிற்கு போவாங்க. இப்படியாக சென்ற அந்த அருமையான தொழிற்சாலையிலே ஒரு நாள் அந்த துப்புரவு செய்கின்ற அந்த பெண்மணி மிகவும் வருத்தத்தோடு காணப்பட்டாள். அவள் எல்லாரிடத்தில் இயேசுவை பற்றி எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பாள். அந்த பெண்மணி வருத்தமாய் இருக்கிறதை ஒவ்வொருவரும் துக்கமாய் விசாரிக்கிறார்கள். என்ன ஆயிற்று அக்கா என்று எல்லோரும் கேட்கும் பொழுது அவள் சொல்கிறாள், என் கணவருக்கு உடல் பாதிப்பு ஏற்பட்டுவிட்டது, ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், 1.5 லட்சம் உடனே தேவைன்னு சொல்கிறாங்க. நான் எங்கே போவேன் அவ்வளோ பணத்துக்கு? ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு நான் பண்ணுற வேலையில் வர வருமானத்தில் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என் கணவர் சிக்கானதுலேருந்து நான் அவர் வேலைக்கு போக முடியல, நான் மட்டும்தான் வேலைக்கு வரேன். அப்போ கேட்குறாங்க எல்லாம், அக்கா நாங்கள் ஏதாவது உதவி பண்ணிட்டோமான்னு. இல்லை வேண்டாம் என்று சொல்லி அந்த சிறு சிறு உதவி 100 ரூபா 50 ரூபா கொடுப்பாங்க, எல்லாம் வேணான்ட்டா. எப்போக்கா ஆப்ரேஷன்? டிசம்பர் ஆப்ரேஷன் நடக்க போகுது, 29ஆம் தேதி குறிப்பிட்டிருக்காங்க ஆப்ரேஷன். சரி, காசு இல்லையே, எப்படிக்கா பண்ணுவீங்க? கர்த்தர் எப்படியாவது செய்வார். நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. ஜெபிப்பதிலே அவள் உறுதியாயிருந்தாள். ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருந்தது. அவளுக்கு பணம் கிடைக்கவில்லை. ஒரு நாள் முதலாளி அழைத்து அவளை கேட்டார், என்னம்மா செய்ய போறீங்க? ஐயா, என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர், எப்படியாவது இறங்கி வந்து எனக்கு உதவி செய்வார் என்று பெரு நம்பிக்கையோடு முதலாளியிடம் சொன்னார். அன்று இரவு முதலாளி யோசித்தார், இவள் மிகவும் நேர்மையான பெண், மிகவும் விசுவாசமான பெண், மிகவும் ஆண்டவரின் பேரில் நம்பிக்கை இருந்து உண்மையாய் உழைக்கிற பெண், உத்தமமாய் உழைக்கிற பெண், தேவ பக்தியுள்ள பெண். நீ அவளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அதிலே உன் பங்கு இருந்தால் அவள் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார். எனவே எல்லாரும் சேர்ந்து ஏதாவது செய்வதைப் போல செய் என்று ஆண்டவர் தரிசனத்திலே அவருக்கு சொல்கிறார். அடுத்த நாள் அவர் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறார். அந்த சுற்றறிக்கையிலே அவங்ககிட்ட 300 பேர் வேலை செய்கிறாங்க இல்லையா, இந்த பெண்ணை தவிர்த்து எல்லோரும் 500 ரூபாய் தர வேண்டும். ஒரு குழுக்கள் போடப்படும். அந்த குழுக்களில் யார் பேர் வருகிறதோ அவங்களுக்கு 1.5 லட்சம் பரிசாக கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அந்த குழுக்களுக்கான நாள் வருகிறது. ஒரு கிறிஸ்தவ வாலிபன், ஆண்டவரின் பேர் மிகுந்த பக்தி உள்ளவன், அவனுடைய பேரை எழுதாம இந்த துப்புரவு பணியாளருடைய பேரை எழுதுறான். எழுதிட்டு, ஆண்டவரே
இதே போல் எல்லாருமே எழுதின ஆண்டவரே, நான் எல்லாருக்கிட்டையும் போய் கேட்க போகிறேன் இந்த உதவியை, எல்லாரும் செய்ய தயவு செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு அவனோடு பணியாற்றுகின்ற இந்த 297 என்ன முதலாளியை அவர் இந்த பெண் பேரை போட்டார், இந்த பையன் போட்டான், 2 பேர் போட்டாங்க. இப்போ 298 பேர் இல்லையா? 298 பேரும் பேரை எழுதி இந்த பெண் பேரே எழுதி போடுங்க. ஏன்னா நம்ம பேரை போட்டால் நமக்கு விடுத காசை கொடுத்தா வேண்டான்றுவா என்று சொல்லி எல்லாருக்கிட்டேயும் அந்த செய்தியை சொல்லுகிறான். எல்லோரும் இந்த பெண்மணியின் பெயரை எழுதி அந்த குழுக்கள் பாத்திரத்திலே போட்டு விடுகிறார்கள். அடுத்த நாள் வருகிறது. எல்லோரும் கூடி நிற்க முதலாளி அந்த குழுக்கள் பாத்திரத்தை எடுத்து நன்றாக குலுக்கி அங்கு விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறு பிள்ளையை அழைத்து ஒரு சீட்டை எடு என்று சொல்கிறார். அந்த சிறு பிள்ளையும் அந்த சீட்டை எடுத்து முதலாளியிடம் கொடுக்கிறது. முதலாளி எடுத்து பெயரை படிக்கிறார். துப்புரவு தொழிலாளியின் பெயர் வருகிறது. அந்த 1.5 லட்சம் அந்த ஆப்ரேஷனுக்கு உண்டான தொகையை அவள் கையிலே கொடுக்கிறார். கொடுத்த உடனே அவள் ஆனந்த அக்களிப்போடு ஆண்டவரை பார்த்து, வானத்தை பார்த்து அழுகிறாள். ஆண்டவரே, நான் உம்மை நம்பினேனே, எனக்கு கிடைக்க செய்தீரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா என்று சொல்லி உரத்த குரலிலே ஆண்டவரை சுதித்து தன் எஜமானிடத்திலே கேட்கிறான். ஐயா, இந்த ஏற்பாட்டிற்கு உமக்கு உதவி புரிந்த தேவனுக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்ல பொழுது எல்லோரும் சிரித்தார்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய செயலை அந்த முதலாளி மற்றும் ஒரு வாலிபன் எல்லோருக்கும் சொன்ன காரணத்தினாலே அந்த முழு ஃபேக்டரியும் சந்தோஷமாயிருச்சு. அந்த பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை நன்றாக நடந்தது. அவள் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இதிலிருந்து என்ன செய்தி உங்களுக்கு வருகிறது என்றால், ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறது, அவரை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை நீங்கள் உண்மையிலே விசுவசிச்சிங்கன்னா கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். நீங்கள் செய்கிற வேலையிலே உத்தமமாக இருந்து உங்கள் கடின உழைப்பை அதிலே போட்டு ஆண்டவரை சுதித்து கொண்டே இருப்பீர்களேயானால் நிச்சயமாக ஜெயம் வரும். நீங்கள் பாருங்க, வெற்றி பெற்றவருடைய சரித்திரத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போராடி ஜெயிச்சிருப்பாங்க. உதாரணமாக அப்துல் கலாம், அவர் ஏரோஸ்பேஸ் பைலட்டாக வேண்டும் என்று விருப்பப்பட்டார். ஹைட் இல்லைன்னு சொல்லி திரத்தி விட்டாங்க. ஆனால் அவர் எந்த ஏரோப்ளேன் ராக்கெட்டை நான் ஓட்டக்கூடாதுன்னு துரத்தி விட்டீங்களோ அந்த ராக்கெட்டை நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லி கடுமையாக உழைத்தார். ஆண்டவரின் மீது அவருக்கு அசாத்திய நம்பிக்கை. திருமணம் செய்து கொள்ளவில்லை, சொத்து என்று தனக்கு எதுவும் வைத்து கொள்ளவில்லை. கடுமையாக உழைத்தார். அவர் உழைப்பை தேவன் அங்கீகரித்தார். எந்த ராக்கெட் ஓட்டக்கூடாது என்று நிராகரிக்கப்பட்டாரோ அதைவிட உயர்ந்த ராக்கெட்டுகளை அவர் கண்டுபிடித்து விண்வெளிக்கு அனுப்பி சாதனை புரிந்தார். எந்த அரசியல்வாதி வேணால் எடுத்துக்கோங்க, கலைஞர் கருணாநிதி எடுத்துக்கோங்க, ஜெயலலிதாவை எடுத்துக்கோங்க, அவங்க வாழ்க்கை சரித்திரத்தை பார்ப்பீர்களே ஆனால் போராடி 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 போராடித்தான் இந்த உயர்ந்த ஸ்தானத்திற்கு வந்து அமர்ந்தார்கள். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு போராட்டம் இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு துன்பங்கள் இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையிலே வேதனைகள் நிறைய இருக்கிறது. நீங்கள் எள்ளி நகையாடப்படுவீர்கள், துக்கப்படுவீர்கள், பரியாசப்படுத்தப்படுவீர்கள், நோயினால் கடன் தொல்லையினால் கஷ்டப்படுத்தப்படுவீர்கள். கலங்கி போயிடாதீங்க.
சோர்ந்து போய் உட்காராதீங்க. நீங்கள் செய்கிற வேலையில் உத்தமமாக இருந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, என்னால் முடிந்தவரை இந்த வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேலையிலே உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த காரணத்திற்காக நான் கடுமையாக உழைக்கிறேன், உம்முடைய ஜெபத்தோடு உழைக்கிறேன், போராடுகிறேன். ஆண்டவரே, தயவு செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி பாருங்களேன். தயவு நிச்சயமாக பரலோகத்தில் இருந்து உங்களுக்கு வரும். தயவு நிச்சயமாக பரலோகத்தில் இருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்காக வான தூதர்கள் இறங்கி வந்து பேசுவார்கள். இந்த ஏழை பெண்ணுக்காக எவ்வாறு அந்த வாலிபன் எல்லாரிடத்திலும் சென்று பேசினானோ, அதே போன்று நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை எல்லோரிடத்திலும் சென்று பேச வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு விரும்புகிறார். ஒருவேளை உங்களால் பேச முடியவில்லை என்றால் இதை போன்ற வசனங்களை, ஆண்டவருடைய வசனங்களை, போதனைகளை மற்றவருக்கு பகிருங்கள். அதன் மூலமாக ஆண்டவருக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். எனவே எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளையே, இந்த பெண்ணுக்கு எவ்வாறு ஆண்டவர் ஏற்ற காலத்தில் இறங்கி வந்து தயவு செய்தாரோ, அதே போன்று உங்களுக்கும் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் இறங்கி வந்து தயவு செய்ய போகிறார். நீங்கள் இந்த பெண்ணை போன்று விசுவாசமாக இருப்பீர்களே ஆனால் நீங்களாம் நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவரை பரிபூர்ணமாய் விசுவசிங்க. கர்த்தர் இறங்கி வந்து உங்களை ஆசிர்வதிப்பார். என்னை ஆசிர்வதித்த தேவன், அந்த துப்புரவு தொழிலாளி ஆசிர்வதித்த தேவன் உங்களையும் ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை அமர வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். நீங்கள் தயாரா? நீங்களாம் நல்லா இருப்பீங்க. God bless you all.